ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கார்ட்டூன் குட்டீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அழகான கதையை கேட்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நீண்ட காலம் முன்பு தென்கடலின் தூரமான ஓரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தங்கள் சிறிய மீன்பிடி தொழிலால் வாழ்ந்து வந்தனர். முத்து, ராஜா, சுந்தர் மற்றும் காளை அவர்கள் பெயர்கள். காளை இந்த 4 நண்பர்களில் மிகவும் சாகசவாதி. ஒரு நாள் காளைக்கு ஒரு புதையல் வரைபடம் கை கிடைத்தது. அந்த வரைபடத்தில் ஒரு மந்திர கப்பல் குறித்த குறிப்புகள் இருந்தன. முத்து, சுந்தர் மற்றும் ராஜா ஒத்துக்கொண்டனர். பின்னர் 4 நண்பர்களும் மந்திர கப்பலை தேடி கடலுக்கு புறப்பட்டனர். கடலில் அவர்கள் பல சவால்களை சந்தித்தனர். மறுநாள் ஒரு பெரிய புயல் வந்தது. அந்த புயல் அவர்களை அச்சுறுத்தியது. கடலில் அவர்கள் பல சவால்களை சந்தித்தனர். மறுநாள் ஒரு பெரிய புயல் வந்தது. அந்த புயல் அவர்களை அச்சுறுத்தியது. ஆனால் காளையின் துணிச்சலால் அவர்கள் அந்த புயலை கடந்து சென்றனர். அடுத்த நாள் ஒரு மாயமான தீவை ஒரு பறவை வழிகாட்டியது. காளை அந்த கப்பலை ஆராய்ந்து பார்த்தான். அந்த கப்பல் மிக வினோதமாக இருந்தது. அதன் மேல் பல மர்ம எழுத்துகள் இருந்தன. அவர்கள் அதில் பயணித்து பல புதையல்களை கண்டுபிடித்தனர். ஒரு நாள் கடலில் அவர்கள் ஒரு பெரிய சுழலை கண்டனர். அந்த சுழலில் ஒரு ராட்சச மிருகம் இருந்தது. அந்த ராட்சச மிருகம் அவர்களை கொல்ல முயன்றது. ஆனால் காளை ஒரு புதிய மந்திரத்தை சொல்ல கப்பல் சக்தியுடன் சண்டையிட்டு ராட்சசத்தை வீழ்த்தியது. அவர்கள் பத்திரமாக மீண்டும் தங்கள் கிராமத்திற்கு திரும்பினார்கள். அந்த மந்திர கப்பல் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அடியொற்றி வந்தது. முதுமை வரை அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். நிகழ்ச்சி முடியும் போது காளை சொல்லியது, நாம் சந்தித்த சவால்கள் நமக்கு தைரியத்தை தரும். சக்தி மிக்க நண்பர்கள் எவ்வித சவாலையும் வெல்ல முடியும். அந்த மந்திர கப்பல் இன்னும் அவர்களின் ஆன்மாக்களுடன் பயணம் செய்கிறது. நீங்களும் ஒரு நாள் அந்த மந்திர கப்பலை காணலாம். குட்டீஸ், நம்ம இந்த கதையில தெரிஞ்சுக்க வேண்டியது, சக்தி மிக்க நண்பர்கள் இருந்தால் எவ்வித சவாலையும் வெல்ல முடியும்.